வீற்றிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தமிழகத்தின் தனி விழா பாட்டு பெருவிழா மனித குலத்தின் விலங்குகளையும் சமமாக நேசிக்கும் தமிழர்கள் என்பதை உலகிற்கு உணர்த்தும் ஒரு உன்னத திருநாள். உணர்வுகளோடு ஒன்று கூடும் இணையெல்லாம் இல்ல திருநாள் பொங்கல் திருநாள். பொங்கல் என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, அது தமிழரின் சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு பெரும் கொண்டாட்டமாகும். இந்நாள் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் புதிய தொடக்கத்தையும் குறிக்கும் 4 நாள் விழாவாகும். அதனால் தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றார்கள் நம் சான்றோர்கள். பொங்கல் 4 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதில் முதல் நாள் போகி, 2ஆம் நாள் தை பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். மார்கழி கடைசி நாளில் கொண்டாடப்படும் போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்பது பவனந்தி முனிவர் கூறிய வரிகளாகும். அந்த வாசகத்திற்கு ஏற்ப பழமைகளை பக்குவமாக வழியனுப்பிவிட்டு வளர்ச்சிக்கு வளமை கூட்டும் புதிய வரவுகளை மலர்ச்சியோடு வரவேற்கும் திருநாள் போகியாகும். வீட்டையும் நாட்டையும் தூய்மைப்படுத்துகின்ற வகையில் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான பண்டிகை போகி பண்டிகையாகும். உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அத்தாச்சாது எழுவாரை எல்லாம் பொறுப்பு. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற தமிழ் மறை வரிகள் உழவரின் உயர்வையும் சிறப்பையும் எடுத்துரைக்கின்றது. தமிழர் திருநாளாம் தை திங்கள் முதல் நாளான பொங்கல் திருநாள் பெரும் பொங்கல் என்றும் அழைக்கப்படும். இந்நாளில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விடியற் காலையில் எழுந்து நீராடி புத்தாடைகள் அணிந்து பொங்கல் வைத்து மகிழ்வது வழக்கம். உலகர்களின் உன்னத நாயகனாக இருப்பவர் சூரிய பகவான். அந்த நாயகனை போற்றும் வகையில் இந்நாளில் கதிரவனுக்கு படையலிட்டு வெற்றிலை, பாக்கு, தேங்காய், முக்கணிகளுடன் இஞ்சியும் மஞ்சளும் கரும்பும் அருகம்புல்லும் பூசணியும் வைத்து அனைவரும் ஒன்று கூடி புதிய பானையில் புத்தரிசியிட்டு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என முழங்கி நெஞ்சில் நன்றியும் நேயமும் பொங்க வணங்கும் திருநாள் தான் பொங்கல் திருநாளாகும். பெரும் பொங்கலுக்கு அடுத்த நாளான மாட்டுப் பொங்கல். உழவர்கள் தன் பெரும் செல்வமாக நினைக்கும் மாடுகளை குளிப்பாட்டி அழகுபடுத்தி கொம்புகளுக்கு வண்ணங்கள் பூசி நெற்றியில் மஞ்சள் பூசி குங்கும பொட்டு வைத்து பொங்கலிட்டு வணங்குவர். உழவுக்கு உறுதுணையாய் இருக்கும் மாடுகளை அழகுபடுத்தி வணங்குவர். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் ஒன்று கூடி தங்களுக்கு விரும்பிய இடங்களுக்கு சென்று தன் பொழுதை மகிழ்வுடன் கழிப்பர். உழவுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளே பொங்கல் திருநாளாகும். பொங்கல் விழாவை தமிழர் திருநாள் என்றும் பெரும் பொங்கல் என்றும் அழைப்பர். பொங்கல் என்பது தமிழரின் பண்பாட்டின் ஆணிவேராகும். இயற்கையோடு இணைந்த வாழ்வின் கொண்டாட்டமாகும். நன்றி உணர்வை மறவாமல் இயற்கையை போற்றி நம் பாரம்பரியத்தை காப்போம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.